திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார். எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை, கல்லாதவர்கள் கலப்பரியாரே. திருச்சிற்றம்பலம். வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் என்று கூறுகிறாரே, அப்படி என்றால் என்ன பொருள்? இறைவனை அடைந்த ஞானிகள், அதாவது வல்லவர்கள், அந்த ஒரே நேர்வழியில் நின்று இறைவனோடு இரண்டர கலந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வேறு குழப்பங்கள் கிடையவே கிடையாது. அல்லாதவர்கள் அறிவு பல என்பார். ஆனால் அனுபவம் இல்லாதவர்கள் கடவுள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று பலவிதமான தர்க்கங்களையும் தத்துவங்களையும் பேசி அறிவை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை. உண்மையில் எங்கள் இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அவன் எங்கும் நிறைந்திருப்பவன். கல்லாதவர்கள் கலப்பறியாரே. அவனோடு அன்பால் கலக்கும் அந்த அனுபவ கல்வியை கற்காதவர்கள் இறைவன் நமக்குள் கலந்திருப்பதை ஒருபோதும் உணரமாட்டார்கள். சுருக்கமாக சொன்னால், இறைவன் எங்கும் இருக்கிறான். அவனை பற்றி பேசுவதை விட அவனோடு ஒன்றி அணைவதுதான் உண்மையான அறிவு என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். ஒரு ஊரில் ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். அவருக்கு சர்க்கரையை பற்றி பல 100 விஷயங்கள் தெரியும். சர்க்கரை எப்படி விளைகிறது, அதன் வேதி பண்புகள் என்ன, அது எந்தெந்த நாடுகளில் கிடைக்கிறது என்று மணிக்கணக்கில் சொற்பொழிவு செய்து கொண்டே இருப்பார். அதே ஊரில் ஒரு பாமரன், அதாவது படிக்காதவன் இருந்தான். அவனிடம் சென்று, பண்டிதர், சர்க்கரையை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். அந்த பாமரன் ஒரு துண்டு சர்க்கரையை எடுத்து தன் வாயில் போட்டு சுவைத்தான். அவன் கண்கள் மூடின. முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி தெரிந்தது. அவன் சொன்னான், ஐயா, எனக்கு சர்க்கரையின் வரலாறு தெரியாது, அதன் பண்புகள் தெரியாது, ஆனால் அது இனிக்கும் என்பது மட்டும் தெரியும் என்றான். பண்டிதர் சர்க்கரையை பற்றி பல புத்தகங்களை வாசித்தும் அதன் சுவையை அனுபவிக்கவில்லை. ஆனால் அந்த பாமரன் புத்தக அறிவில்லாதவனாக இருந்தாலும் சர்க்கரையை உண்டு அதன் கலப்பை, அதாவது அதன் அனுபவத்தை அறிந்திருந்தான். கடவுளை பற்றி பல நூல்களை படிப்பவர் அறிவு பல என்பார். ஆனால் இறைவனை தன் இதயத்தில் உணர்ந்த ஞானி, அதாவது வல்லார் என்று கூறுகிறாரே, அந்த ஞானி என்ன செய்வார்? அவனோடு ஒன்றி போய் விடுவார். மௌனமாக அந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்பார். வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார். எல்லா இடத்தும் உடன் எங்கள் தம் இறை, கல்லாதவர்கள் கலப்பறியாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.